இன்னையோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு சின்ன கேப் டவுனில் இருந்தது. அங்கேருந்து ஃபால் ஆன மார்க்கெட் 11 o'clock வரைக்கும் ஒரு பாட்டம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு சின்னதாக சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சது, ஒரு கிளியரான ஒரு அப் ட்ரெண்டை கொடுத்துருந்தாங்க. அரௌண்ட் 2 o'clock மார்க்கெட் ஒரு பீக்கை ரீச் பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு சைட் வேஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு சின்னதாக டவுனை கொடுத்து அதே இடத்துல முடிச்சிருக்கிறத பார்க்க முடியாது. இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மண்டேக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரரில் நவம்பர் மந்த்துக்கான நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மார்னிங் 12 o'clock, ஈவினிங் 8 o'clock 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே சைமல்டேனியஸ் செஷன். இந்த கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரர் கான்டாக்ட் பண்ணுங்கள். மண்டேயோட நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ பார்க்கறதுக்கு முன்னாடி மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக் டேட்டாஸை பார்த்துடலாம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா FIDE டேட்டா பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் DE பையராக இருந்திருக்காங்க. 5300 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. FI வந்து பார்த்தீங்கன்னா 3300 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ ஓவராலாகவே FI வந்து செல்லராக தான் இருக்காங்க அண்ட் அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது DEயாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஓவராலாக DE வந்துட்டு மார்க்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். எக்கனாமிக் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் ஸ்டோரேஜ் சொல்லியிருந்தாங்க. இது வந்து $74 பில்லியன் இருந்தது, இப்போ 33 பில்லியனாக மாறி இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபார் த பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம். நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது இந்த வீக் ஃபுல்லாகவே பாசிட்டிவ்ல இருக்கும் அப்படிங்கிற அந்த லீட் எடுத்துக்கலாம். இன்னைய பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கான நியூஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் குறைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அதாவது 695 பில்லியனாக இருந்தது 689 பில்லியனாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல பார்க்க முடியுது. இது வந்து நெகட்டிவ் ஃபார் த எக்கானமி அப்படின்னு சொல்லலாம். இது ஃபர்தராக மார்க்கெட் கீழே போகிறதுக்கான ஒரு லீடை கொடுக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். USD INR பொறுத்த வரைக்கும் 88.637 இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஃப்ளாட்டாக இருக்குது. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆன ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு ஃப்ளாட்டாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதனால ஒரு பெரிய பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்னையை பொறுத்தவரை குரூடாயில பொறுத்த வரைக்கும் 60.01 ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. நேற்று இறங்கின பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.77% கிட்ட பாசிட்டிவ்ல இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மார்னிங்ல இருந்தே மேலே போயிருக்கிறதையும் அண்ட் சின்னதாக கரெக்ஷன் கொடுத்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிறது நமக்கு நெகட்டிவ் தான். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூடாயிலோட பிரைஸ் மேலே போச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அதை டேரெக்டாக எடுத்துக்க வேண்டாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்கிறது நம்ம மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்தவரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ இருக்கக்கூடிய வியூ அப்படிங்கிறது யூரோப்பியன் கண்ட்ரி ஃபிளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே இறங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இதோட கண்டினியூவேஷன் யூஎஸ்ல இருக்கலாம். அதோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாட்டாவோ அல்லது கேப் டவுன்ல இருந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப தூரம் இருக்காது. ஸோ இதோட கண்டினியூவேஷன்ஸ் அப்படிங்கிறது ஏஷியாவில் மண்டேல ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அப்படின்னும் போது கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த லீடை இதுல இருந்து எடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்னைய பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நடந்திருக்கு. அதாவது PCR ரேஷியோ 0.63 இருந்துச்சு. இன்னைக்கு ஹெவியான புட் ரைட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் ஹெவியான புட் ரைட்டர்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டேர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு பெரிய லெவலில் கால் ரைட்டர்ஸ் இல்லை அப்படிங்கிறதும் அண்ட் மார்க்கெட் மேலே போனதுக்கான முக்கியமான காரணம் இந்த புட் ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் பார்க்கும்போது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே கால் ரைட்டர்ஸ் கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். PCR ரேஷியோ 0.89 அப்படிங்கிறதுனாலையும் மார்க்கெட் பீரிஷாக தான் இருக்குது அல்லது ஒரு சைட்வேஸ் டு பீரிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக மார்க்கெட் சைட்வேஸ் அப்படிங்கிற அந்த லீடு எடுத்துக்கலாம் நிஃப்டியை பொறுத்தவரை. இதுவே பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். PCR ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.91 அப்படிங்கிறது இருக்கு. ஓவரால் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் ரெண்டுத்தையுமே பார்க்கும்போது ஈக்குவலாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். எஸ்டர்டே இருந்ததை விட புட் ரைட்டர்ஸ் அதிகமாக வந்து மார்க்கெட்டை ஃபிளாட் நோட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிற அந்த லீடை இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கலாம். இந்த எல்லா டேட்டாவையுமே லீடாக எடுத்துக்கிட்டு மண்டேக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட்ல அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. இன்னையோட நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு சின்ன கேப் டவுனில் இருந்தது. வந்த ப்ரைஸ் 25,350 ஆர் 325 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு சைட்வேஸில் இருந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போக ஆரம்பிச்சாங்க. அங்கேருந்து ஒரு பாசிட்டிவ்ல மூவ் ஆன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கோட ஓப்பனிங் ப்ரைஸை பிரேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் அதுலேருந்து ஒரு அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர் 25,550 வரை போயிட்டு ஒரு ஸ்ட்ரகிளோட கீழே இறங்கிட்டு ஒரு சைட்வேஸில் முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா
அப்போ இன்ட்ராடேல இந்த பிரைஸ் எவ்வளவு தூரம் கீழே வரும்னா நியர் 25,400 அல்லது 350 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு சின்ன டார்கெட் அப்படிங்கிறது இருக்குது, அல்லது நாளைக்கு ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் டவுன் கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் 25,400 ஓப்பன் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரியே பர்ஃபெக்டாக நடந்திருக்கிறத பார்க்க முடியாது. இது ஃபர்தராக மண்டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது அதிகமான டிமாண்ட் இருக்கக்கூடிய இடமாவும் இருக்கு. இன்ட்ராடே பிளேயர் எல்லாருமே கீழே வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால சப்ளைஸ் அதிகமாக இருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் இடையில தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ டெலிவரி டிமாண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல 25,336லையும் அண்ட் இன்ட்ராடேக்கான சப்ளை அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடியதே சப்ளை ஜோன் தான் 25,531 இந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய ஓவரால் வியூவா இருக்கு. அப்போ ஓவராலா இப்போ இருக்கக்கூடிய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,531 பிரேக் பண்ணுச்சுன்னா 25,800 போகும். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மேலே போக ஆரம்பிச்சிட்டோம் 26,600 வரை போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. அதே மாதிரியே கீழே 25,336 இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா 24,800 வரை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய இடமே ஸ்ட்ராங் சப்போர்ட் தான். இதை பிரேக் பண்ணுச்சுன்னா இன்னும் ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஓவரால் வியூவாக இருக்கு. இதில் இன்ட்ராடே வியூ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ மண்டேவை பொறுத்தவரை மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா, அதாவது 25,473 பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஃபர்தராக இதோட ப்ரைஸ் டிமாண்ட் ஜோன் 2க்கும் அதாவது 25,336க்கும் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக சப்போர்ட் ஜோன் 1க்கும் 25,185 வரை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மண்டே இது நடக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இதுல ஒரு சின்னதா ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க அழகா இதுல ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் சப்ளை ஜோன் 2க்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா, அதாவது 25,531க்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 1 வரைக்கும் போகும். அது 25,800 வரை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். பட் இது பொறுத்த வரைக்கும் ரிஸ்கான ஏரியா அப்படிங்கிறதும் இதுல ஜென்ரலா ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நிறையவே கிடைக்கும். ஏன்னா குயிக்கா போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் போனாலுமே இது ரிஸ்கான ஏரியா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எதனால அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கிருந்து வேணா ரிட்டர்ன் ஆகி கீழே வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ இது ரிஸ்கான ஏரியா அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ சப்ளை ஜோன் 1க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஸ்ட்ராங்காக மேலே போக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அது நடக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இது மட்டும் தான் இமீடியட்டாக நடக்க போகிற வியூவாக இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே கேப் டவுனில் தான் இருந்துச்சு. அது டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 57,476 இதுக்கு கீழே தான் ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஜென்ரலாக இதை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைப்போம்னா மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு, ப்ரைஸில் செல்லராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பை பார்த்து ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம திரும்ப சொல்கிறோம் இது டைம் ஃப்ரேம் நம்ம பார்க்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 90 மினிட் டைம் ஃப்ரேமில் சஸ்டெயின் ஆகவே இல்லை. அப்படின்னும் போது இந்த ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்துருக்க கூடாது. அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மேலே போன ப்ரைஸ் டிமாண்ட் ஜோன் 1ல சப்போர்ட் எடுத்து அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 1க்கு மேலேயும் சப்போர்ட் எடுத்து அழகா வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கிறது பார்க்க முடியுது. அப் டு 58,000 வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து 57,876 இந்த இடத்துல முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். நியர் வந்து பார்த்தீங்கன்னா 322 பாயிண்ட் பாசிட்டிவ்ல முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இது பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா அது இமீடியட் சப்போர்ட்டா உங்களுக்கு 57,476 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்த டச் பண்ணா மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். 57,690க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் பிரைஸ் மேலே வரலாம் அப்படிங்கிறதும் இது சஸ்டெயின் என்ன டைம் ஃப்ரேம்னு சொல்லலை, கொஞ்சம் அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 58,244 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். எனிவே இது மண்டே ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் ஓவரால் வியூ என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது ப்ரைஸ் வந்துட்டு ஒரு சைட்வேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். பட் நிஃப்டி கீழே வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே போகணும் அப்படின்னா 58,245 இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 58,581 59,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே மாதிரியே இந்த 57,475 இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா இந்த சஸ்டெயின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 90 மினிட் டைம் ஃப்ரேமில் பார்க்கணும். அது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் ஆன மாதிரி காட்டினாலுமே இது ப்ராப்பராக சஸ்டெயின் ஆகலை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அது கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக
ஃபர்தராக கீழே இறங்கிடும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா இது 55,000 வரைக்குமே போகலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதுதான் ஓவரால் வியூவாக இருக்குது. இதை பேஸாக வச்சுட்டு இன்ட்ராடே வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சப்ளை ஜோனில் வந்து நின்றுருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வர்றதுக்கான கன்ஃபர்மேஷன் கொடுத்து முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இமீடியட்டாக போய் செல்லராக இருக்கலாமா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான என்ட்ரி அப்படிங்கிறது நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அது டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். அது இமீடியட்டாக டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதில் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகலாம். அதையும் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபர்தராக ப்ரைஸ் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,860 வரை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது நடக்கிறதுக்கே ஒரு நாள் அல்லது 2 நாள் எடுத்துக்கும். அதனால் இந்த லெவல் அப்படிங்கிறது இப்போதைக்கு போதுமானது. சப்போஸ் மார்க்கெட் மேலே போகிற பட்சத்தில் அதாவது சப்ளை ஜோன் 1க்கு மேலே 57,992க்கு மேலே இருந்துச்சுன்னா ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அது இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோனுக்குள்ளார என்ட்ரு ஆகிறாங்க. அது சப்ளை ஜோன் 2ஆக இருக்கக்கூடிய 58,245 ஒரு ஸ்ட்ராங் சப்ளை இருக்கிறதுனால இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். அதையும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் சப்ளை ஜோன் 3 அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக மேலே போகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்கான என்ட்ரியாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜோனாக இருக்கிறதுனால இது டோட்டலாக ட்ரேட் எம்பரர் மெத்தட் பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிறது வியூவாக இருக்குது. ஸோ ஓவராலாக சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போனாலுமே அது ரிஸ்கான ஏரியா. சப்ளை ஜோன் 2க்கு மேலே இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக மேலே போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அண்ட் சப்ளை ஜோன் 3ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் அதை பிரேக் பண்ணுச்சுன்னா இன்னும் ஃபர்தராக மேலே போகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 2க்கும் டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா சப்போர்ட் 1 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது ஓவரால் வியூவாக இருக்குது. ஸோ இந்த வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். இதை கால்ஸாவோ ரெக்கமெண்டேஷன்ஸாவோ எடுத்து ட்ரேட் பண்ணிங்கன்னா ஹெவியான லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரிஸ்க் அதிகம் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டைம் ஃப்ரேம் அண்ட் சஸ்டெயின் இது எல்லாமே பார்த்து தான் ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிறதுனால இதில் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது அதிகமான ரிஸ்க் கொடுக்கும். ஸோ ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறலாம்.